அப்பா, இந்த முட்டையை வச்சு ஏதாவது வித்தியாசமா பண்ணி கொடுங்கப்பா. கடையில இருந்து முட்டை வாங்கிட்டு வரும்போது முட்டை தெரியாம உடஞ்சிருச்சுப்பா. அப்பா, நைட்டு தோசை செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, ஆனா தொட்டுக்க சட்னி சாம்பார் எதுவுமே இல்லையப்பா. இதே மாதிரி உங்க வீட்லயும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை தோசை தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சட்னி சாம்பார் அரைக்கிற வேலையே கிடையாது, உங்களுக்கு தோசை மட்டும் போதும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 4 முட்டை, 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு ஃபைன் பேஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், மிளகுத்தூள் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த எக்கு, இந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து பீட் பண்ணணும். சரி, எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த முட்டையை வச்சு ஏதாவது கேட்டார். அவருக்கு ஒரு டின்னரே பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தோசை ஊற்றிடலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, எக்கோடு சேர்த்து சூப்பராக பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மேலே ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து இப்படி தூவிட்டு ஓரளவு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசையை திரும்பி போட்டுக்கலாம். நல்லா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு அப்படி திருப்பிடலாம். தோசை கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ நம்ம 2 சைடு வந்து சூப்பராக குக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். முட்டை மசால் தோசை சூப்பராக வந்திருக்கு. விஷ்ணு, தோசை ரெடி. ஐ, சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்குப்பா. என்னங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செல்ல குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணி கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.